பூஜா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க பூஜாவோட பர்த்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. எனக்கு பூஜாவோட பர்த்டே ஸ்பெஷல் வந்து காலையில் டிஃபன் இட்லி பூரி வடகரி பண்ணியிருந்தோம். அதை வீடியோஸ் எடுக்க வடையும் பண்ணியிருந்தாங்க. வடையும் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் பாயசம் எப்போவுமே ஸ்பெஷலாக நம்ம வைப்போம். அருமையான பால் பாயசம் வச்சாச்சு. ஓகே. அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் பச்சடி. இங்கே பாருங்க, பிரெட் அல்வா. சூப்பர் மம்மி. அருமையான ஒரு பிரெட் அல்வா. இன்னைக்கு வந்து கீழே யூனிட்லேயும் நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதுக்காகவே கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்கோம். சூப்பர் மம்மி. வெஜ்ஜு பிரியாணி. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, யாரும் கீழே யூனிட்டில் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான ஒரு வெஜ் பிரியாணி பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், தயிர் சோறு. நல்லா திராட்சை எல்லாம் போட்டு தயிர் சோறு அருமையான. இங்கே பாருங்கள், திராட்சை போட்டு அருமையாக தயிர் சோறு க்ரீமியாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி போட்டாச்சு. கத்திரிக்காய் கொஞ்சம். இது தட்டு, இந்த தட்டை தான் காணோம் தேடி இந்த உள்ளே போயிருக்கு. ஓகே ஓகே. அருமையான ஒரு கத்திரிக்காய். இதுதான் பூஜா குட்டியோட பர்த்டே ஸ்பெஷல். சூப்பர் மம்மி. கொடுத்துடலாமா யூனிட்டில் சாப்பாடு போட்டு? ஓகே. வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க நேற்று இப்படி வீடியோஸ். எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். காலையிலேருந்து எனக்கு ஃபுல்லாக டிஎம் ஃபுல்லாக விஷஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். விஷஸ் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இப்போ நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த கடந்த ஒரு 4 வருஷமாகவே எனக்கு அவ்வளோ பேர் வந்து எனக்கு பர்த்டேக்கு விஷஸ் சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ கோயில் போயிருந்தேன், அங்கேயும் நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஹாப்பி. அதுக்கு முன்னாடி என்னப்பா, மிஞ்சி போனால் நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்மளை விஷ் பண்ணியிருப்பாங்க பூஜா குட்டியை. இப்போ இந்த சேனல் தொடங்கினதுக்கப்புறம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், செல்லாக்குட்டீஸு, நிறைய சொந்தங்கள் நம்மளோட சொந்தமாகவே மாறி போயிட்டு தினமும் நம்மளோட வீடியோஸை பார்த்ததுமே அடுத்த செகண்ட் ஓடி வந்து கமெண்ட் பண்ணுற செல்லாக்குட்டீஸ் இவங்களால தான் நம்ம இருக்கோம். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. பூஜா குட்டிக்கு காலையில் பூரி வடகரி, அதுக்கப்புறம் சட்னி இட்லி எல்லாமே பண்ணி கொடுத்தோம். மெதுவடை பால் பாயசம் ஊட்டி விட்டாங்க. விளக்கேற்றிட்டு எல்லாம் பாருங்க. பூஜா குட்டி கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. ஆமாம். ஸ்டாஃப் எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுத்தாங்க. காட்ட வேணாம்னு சொன்னாங்க வீடியோஸ்ல. இருந்தாலும் நான் எடுத்துட்டு வந்து இப்போ காட்டுறேன். என்னன்னா அவங்களோட அன்பு தெரியணும்ல. நம்மளும் இப்போ அது சமைச்சு இப்போ எல்லாமே அழகாக கீழே கொண்டு போய் கொடுத்துட்டேன். அக்கா நாங்கள் இங்கேயே கொடுத்துருங்கக்கா, நாங்கள் அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறோம். நாங்கள் அவங்களும் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக அங்கேயே கொண்டு போய் இலை எல்லாமே கொடுத்துட்டு இப்போ தான் வரேன் நான். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம சாப்பிட போகிறோம். இருங்க, அவங்க என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வந்து நான் காட்டுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச். இதுவும் ஒரு புது சாரீ தான் வியர் பண்ணேன். பாருங்கள், நல்லாக்கா. தேங்க்யூ. அவங்க வந்துட்டாங்க. முதல்ல பூ பாருங்க. பூவு, சாக்லேட்டு, பொட்டு, வளையல், கம்மல். பூஜா கிட்ட இந்த கலர் சாரீ இல்லை. சூப்பரான ஒரு கலர்ல சாரீ திடீர்னு தான் கொண்டு வந்து நாங்கள் பூஜா கொடுத்துருக்கோம். எங்களுக்குமே சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா பூஜா, உண்மையாவே சொல்றேன், கடைசியா நம்ம வீட்டில் கொண்டாடுற பேச்சுலர் பர்த்டே இதுதான். அடுத்த வருஷம் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில், அது அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இங்கே வராங்களோ இல்லை நாங்கள் அங்கே போகிறோமோ அது வேறு விஷயம். இப்போ வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே ஹாப்பியாக போச்சு. நைட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ஜெய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து முகில், ஹரி, கிஷோர் எல்லாருமே கேக் வாங்கிட்டு வந்துட்டு கரெக்டாக 11:45 வந்து வீட்டு வாசலில் நிற்கிறானுங்க. அதுக்கப்புறம் பூஜா குட்டிக்கு சர்ப்ரைஸாக போயிட்டு நாங்கள் வெட்டினோம். சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருமே என்ன சொல்கிறது, அவ்வளோ மன மகிழ்ச்சியாக போகுது. நல்லாவும் சமைச்சாச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றது இல்லாமல் கீழே ஸ்டாஃபுங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சந்தோஷமாக இருங்க. நேற்றுக்கு அன்னதானம் கொடுத்தாச்சு. எனக்கு கோயிலுக்கு போனால் சிறப்பான தரிசனம். அது எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ரியலி சொல்கிறேன், இந்த இயர் பர்த்டே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக நான் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், பூஜா குட்டி எப்போவுமே நல்ல மனசோட உனக்கு நல்ல மாப்பிள்ளை அமையுமா, நல்ல வரனா கிடைக்கும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பிளஸ்ஸிங்ஸ் தான் எல்லாமே நல்ல விதமாகவே நடக்குது. என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக சொல்கிறோம். நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. உங்ககிட்ட சொல்லாத எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நிச்சயமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம். அவ்வளோதான், ஹாப்பியாக இருக்கும் மொத்தத்தில். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா.
வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், டாடா பாய். அங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நாங்களும் போய் ஜாயின் பண்ணிக்கிறோம். பாய். வாழ்க வளத்துடன். பாய்.